இலங்கையை சேர்ந்த பெண்ணிற்கு சென்னையில் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது குறித்து அமலாக்கத்துறையின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ள நிலையில் அந்த பெண்ணின் பெயரில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவமும் வழங்கப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? இலங்கையை சேர்ந்த பெண் மேரி பிரான்சிஸ்கா லட்சுமணன் என்பவர் 2019ஆம் ஆண்டு இவர் டூரிஸ்ட் விசாவில் அப்படியே சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கிவிட்டார். பிறகு 2021ஆம் ஆண்டு இவர் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பிற்கு நிதி திரட்டினார் என்ற குற்றச்சாட்டுல தமிழக கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பிறகு இந்த வழக்கு என்ஐஏவுக்கும் மாற்றப்பட்ட இந்த வழக்கு என்ஐஏவில் இருந்து வருகிறது. இந்த பெண் தற்போது வரை சிறையில் தான் இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இவர் மும்பையில் இருந்து ஒரு 42 கோடி ரூபாய் இவருடைய வங்கி கணக்குக்கு வந்ததாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற ஒரு வழக்கையும் பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரித்து வரக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை நடத்திய அவருடைய ஆவணங்களை பரிசோதித்ததில்தான் தற்போது வரை இந்த மேரி பிரான்சிஸ்கா என்ற அந்த இலங்கை பெண்ணிற்கு சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் சாலி கிராமத்துல ஓட்டுரிமை இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை நேற்றைய தினம் எழுதியிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில, அதாவது சாலி கிராமம் பகுதியில வீடு வீடாக இந்த எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கக்கூடிய நிலையில் இந்த பெண்ணிற்கு, அந்த இலங்கையை சேர்ந்த பெண்ணிற்கும் அந்த எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் அந்த குறிப்பிட்ட அந்த பிஎல்ஓவிடம் இருக்கிறது. அவற்றை வீடு தேடி சென்று கொடுத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் வீட்டில் அந்த பெண் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. அதாவது 2021 அவர் கைது செய்யப்பட்ட போது கியூபிரி போலீசாரால் இவர் இந்த போலியான வாக்காளர் அடையாள அட்டை, அந்த ஓட்டுநர் உரிமம், இந்தியாவில் இருப்பது போன்ற இந்திய பாஸ்போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டை, பேன் அட்டை அனைத்துமே இந்திய குடிமகன் கொண்டு அவருக்கு அனைத்து ஆவணங்களையும் வாங்கி வைத்திருந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அப்பொழுதே அனுப்பிவிட்டு இது குறித்த தகவல் தெரிவித்ததாகவும், ஆனால் தேர்தல் ஆணையத்தில் தற்போது வரை வாக்காளர் பட்டியலில் அந்த பெண்ணினுடைய பெயர் நீக்கப்படவில்லை என்று கியூபிரி போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.